கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, என்னுடைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்ற மக்கள், இது நம்ம கூட நிறைய இந்த மாதிரி வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம், இல்லை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். யாராவது நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களோ, நம்ம வீட்டாக பக்கத்துல இல்லை நம்ம வேலை செய்யறதுல யாருன்னா கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா அது எத்தனை பேர் அவங்கள மகிழ்ச்சியுள்ள நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். இருக்கமா இங்கே யாராவது மற்றவங்க யாராவது நம்ம அண்ணன் தம்பி பசங்களோ இல்லை யாரோ ஒரு புது வீடு வாங்கிட்டாங்க, இல்லை அவங்க ஒரு நல்ல வளர்ச்சியில் ஒரு நல்ல வேலை கட்சி அது மாதிரி இருக்கும் பொழுது அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாமா? படுறீங்களா? நீங்கள்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள் வாழ்றீங்க, ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இல்லை. ஏன்னா இந்த உலகம் யாராவது கொஞ்சம் மேலே வர்றாங்க அப்படின்னா அவங்க கீழே இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்க்கலாம், ஒரு எம்எல்ஏ வந்தாருன்னா இன்னொரு எம்எல்ஏக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மேலே வச்சுன்னா இன்னொரு பார்ட்டி பிடிக்காது. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த குழப்பமே இருக்குது. இப்போ நடந்துருக்கிற அந்த வாரை கூட நீங்கள் பாருங்களேன், யாரோ ஒருத்தர் இன்னொரு நாட்டை அவங்க ஆட்சி செய்யறதுக்காக தான் இந்த குழப்பம். அதனால் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னுடைய நாட்டில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் போயிட்டு லாசரு ஒரு இறந்துறவர் உயிர் கொடுத்து அவர் எழுப்புறாங்க. அதை பார்த்த நிறைய மக்கள் ஆண்டவர் இயேசு நம்புகிறாங்க. கண்டிப்பாக இப்போ யாருன்னா நம்ம வீட்டில் யாரும் இறந்துட்டுருக்கிறாங்க, 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு அவங்க ஏஞ்சிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விழாக்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கவங்க மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பரவுது. ஒரு மனிதன் 4 நாள் ஆகிட்டு மீண்டும் அவர் ஏஞ்சி வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஆச்சரியம். அப்போ தான் ஜனங்க நம்புறாங்க, இது கடவுளில் மட்டும் தான் பண்ண முடியும், மனிதனால் முடியாது. அதனால நம்ம அவர் தான் மெஸ்ஸியாக இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. அந்த சில பேர் நம்புறதை பார்த்து சில பேர் போயிட்டு அந்த கவுன்சிலில் போய் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த ஆள் இவ்வளோ கிராக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒருவேளை நம்ம என்ன தடுக்கலை அப்படின்னா நம்ம இனமே அழிச்சிடும், நம்ம இந்த ரோமியர் நம்ம ஆட்சி பண்ணுவாங்க, அதனால நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்க எப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாலே. என்னுடைய நற்செய்தி நமக்கு ரொம்ப பொருத்தம். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கைகள் எப்படி தான் இருக்கும், யாராவது ஒருத்தர் யாராவது நம்மளுக்கு மேலாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு விருப்பப்படணும். அது சில பேர் ஜபம் பண்ணுற கூட இருக்காங்க. அந்தோனியார்கிட்ட போயிட்டு கயிறாக கட்டுறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆகணும், பிரச்சனை ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்லாம் போய் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னே எனக்கு கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு, என்ன ஆகிடும் ப்ரே பண்ணி ஃபாதர் அப்படின்னு ஃபாதருக்கு சொல்கிறாங்க. கிறிஸ்துவ இந்த மாதிரி சில நேரத்தில் சில பேர் மக்கள் தவறான புரிதல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த புரிதலோடு அவங்க இருக்கிறதில்ல, மற்றவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருப்பாங்க. அது ரொம்ப தவறு. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தியில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள் ஒரு மனிதனுக்கும் ஒரு உயிர் கொடுத்து அவங்களுக்குன்னு சில டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும், அதை நம்ம மதிக்கணும். இப்போ எனக்கு சில விஷயங்கள் கடவுள் கொடுத்துருப்பார், எனக்கு அடுத்து இன்னொரு கடவுள் இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அவருக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை வச்சு நாங்கள் ஏன் புறப்படணும்? அதனால என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறத பார்த்து அதை நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 19th ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்க ஒரு கப்பு கொண்டு நம்ம அங்கே வச்சுக்கணும், அது சும்மா தான் இருக்குது. ஆனால் சில அந்த கப்புக்காக யாரை உழைச்சாங்க, அது திருச்சியில் தான் நம்ம அனுப்பிச்சோம், அவங்க தான் போய் விளையாட்டு அவங்க விடவே இல்லை. இல்லை இந்த கப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு? இல்லை இதை நாங்கள் வின் பண்ணது. சரி, நீங்கள் வின் பண்ணது என்ன? இப்போ அவங்களுக்காக இப்போ கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி பண்ணல. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற கப்புக்கெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. எனக்கு தெரியாமல் வின் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ தவறான ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளோ ஒரு மென்டலி எவ்வளோ பிளாக்காக இருக்காங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம், தெரியாத நம்ம சொல்ல முடியாது. அந்த உணர்வே இல்லை. இது நம்முடைய குடும்பம், இந்த பொருள் ஒரு பொருள் இது என்னுடைய பொருள், இது
என்னுடைய பொருள் இல்லை, அது நம்முடைய பொருள். இங்கே திருச்சபையில் இருக்கிறது எல்லாருமே இப்போ கோயிலில் இருக்கவங்க வர நாங்கள் தான் பாடணும், இந்த மைக் எந்த அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே இந்த குடும்பத்தை சார்ந்தவர். உங்களுக்கு ஒருத்தருக்கு என்னென்ன உரிமை இருக்கும் அந்த உரிமை எல்லாருக்குமே உண்டு இல்லையா? இப்போ ஒரு கேமரா வச்சுருக்காங்க, அது அவருடைய பர்சனல், அது நம்ம உரிமை காட்ட முடியாது. அது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அவருடைய பர்சனல், அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் எதெல்லாம் திருச்சபைக்கு சார்ந்ததோ அது எல்லாருக்குமே சார்ந்தது தான். கிறிஸ்துவ அதெல்லாம் தான் பாருங்கள், திருச்சபையில் எப்படி ஒரு உரிமை கொடுத்துருக்காரு. நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் கேத்தலிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுக்குன்னா நீங்கள் போகலாம், எந்த திருச்சபைக்கு போகலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் லெட்டர் வாங்கிட்டு போகணும். அது போயிட்டு பிறகு அந்த குடும்பத்தில் நீங்கள் சேர்க்கீங்க, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறோம். அப்போது யூனிவர்சலில் கடவுள் நமக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எவ்வளோ அந்த ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவனுடைய கடைசியில் ஒரு வார்த்தை அந்த புதுதாக வந்திருக்கிற அந்த ஆண்டின் ஒரு தாயாப்பா அப்படின்ற ஒரு தலைமை குருவானவர் எப்படி சொல்லுகிறார், ஒரு ஊரெல்லாம் அழியறதுக்கு பதிலாக ஒரு மனிதன் அழிய சாவுறது பெட்டர் இல்லையா அப்படின்னு அவர் இறைவாக்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது அது அவருடைய வார்த்தை கிடையாது, கடவுள் அந்த சமயத்தில் அவர் மூலியமாக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவர் இயேசு வெறும் கிறிஸ்தவருக்கு மட்டும் கிடையாது, கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க இருந்தவர்களும் பிறக்க போறவர்களும் வாழ்ந்து கொண்ட அனைவருக்குமே அவர் கடவுள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கடவுள் உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே அவர் தான் கடவுள். இது நம்முடைய விசுவாசம், இதுதான் உண்மை கடவுள். அதனால கடவுள் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம சந்தோஷப்படணும். என்னுடைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது அவர்கள் பிளான் பண்ணுறாங்க, எப்படின்னா இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு. கிறிஸ்துவ எப்பொழுதுமே நம்மளுடைய பிளானிங் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களுக்காக நம்ம சேவை செய்யக்கூடியதாக பிளானிங்காக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பிளானிங்காக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்மளால ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னு அந்த மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதனால இந்த திருவள்ளி கடலுக்கு நம்ம ஜெபிப்போம். இறைவா, யாராவது எனக்கு மேலே யாராவது வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து, இன்னும் அவங்களை ஆசீர்வாதத்துக்கு அமைதியும் சமாதானம் கொடுத்து, அதை பார்த்து நான் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் தாராளமாக